Hi all, welcome to another new vlog. So இன்னைக்கு vlog is going to be very interesting. So விஜயதசமிக்காக எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருந்த அந்த ப்ரோக்ராமுடைய வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா இது ஃபுல்லாக நிறைய அம்பாள் பண்ணதுனால ஸோ சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கு எந்த சாமி அப்படின்றது நம்ம லைக் பேப்பர் அவங்க பிக் பண்ணி எடுத்து தான் அவங்க செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி பிடிச்சோம். அதாவது இவங்களுக்கு இந்த சாமி வரும், இவங்களுக்கு இது பண்ண போகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரேண்டமாக பிக் பண்ணி அவங்களே சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஈவன் இந்த மாடல்ஸ் யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்றது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியாது. அண்ட் அவங்களுக்கு என்ன லுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தெரியாது. எல்லாமே ஒரு பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். அண்ட் நிஜமாலே நாங்களாக இது பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்குமான்னு தெரியல. அந்த அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ராம்ப்டாக அமைஞ்சிருந்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்தந்த சாமி அந்தந்த அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி 10 அம்பாள் பண்ணியிருந்தோம். ஸோ 10 சாமிக்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நாங்கள் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ், அவங்களுக்கான ஜுவல்லரி, அவங்களுக்கான ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் அவங்களுக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இது முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்கு. அண்ட் நாங்கள் கண்டிப்பாக நடுவில் சொல்லித்தரணும் இல்லையா, இன்பிட்வீனில் என்ன மிஸ்டேக்ஸ் வருது, ஸோ எங்கே கரெக்ட் பண்ணணும் அதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். So you can see one by one. First அம்பாள் பார்த்தீங்கன்னா we started with திரிபுர சுந்தரி இல்லைனா பாலாம்பிகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் ஒரு ஸ்டோரி மாதிரியும் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதாவது அந்த நவராத்திரி டைமில் அம்பாள் குழந்தையாக அவதரித்து அதுக்கப்புறம் ஒரு கன்னி தெய்வமாக இருக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு முழுமையான ஒரு பெண்ணாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு இளவரசி ஒரு குயினாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு காளி அவதாரம் எடுத்து திருப்பி அந்த சாந்தமான ஒரு ரூபத்துக்கு வராங்க. இது திரிபுர சுந்தரி ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸிலேருந்து அந்த குழந்தையுமே அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. இது எடிட்டட் பிக்கு. ஸோ எடிட்டட் நான் எடிட்டட் ரெண்டுமே நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வருது கன்னியாகுமரி அம்மன். ஸோ கன்னியாகுமரி அம்மன் பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்திக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இவங்க ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பாவாடை தாவணி போட்டிருக்க ஒரு அம்பாலா தான் அங்கே அவதரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த பாவாடை தாவணி போட்டு ஒரு சின்ன பொண்ணாக காமிச்சிருக்கோம் இதில். ஸோ எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தான். ஸோ இது எல்லாமே மிக்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸு, இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை, ஜென்ரலாக நாங்கள் எங்கள் குரூப்பில் போட்டோம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கான்செப்ட் ஷூட்டுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி எங்கள் கூட ஒரு டச்சில் இருக்கிறாங்க. அப்படி வரும்போது பழைய டவுட்ஸ் ஏதாவது இருக்கும், அதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பண்ணும்போது அகெயின் இட்ஸ் லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் மேக் த மோர் பர்ஃபெக்ட். ஸோ அதுதான் பேர்ல்ஸ் அகாடமியில் திருப்பி நாங்கள் பண்ண வைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஒரு பிக் எப்படி எடிட் பண்ணுறோம், அதை எடிட் பண்ணது எப்படி போடுறோம். எஸ், இப்போ மீனாட்சி அம்மன், நம்ம மதுரை மீனாட்சி அம்மன், அவங்க ஃபேஸும் சரி அவங்க லுக்குமே சரி ஒருத்தருக்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே தத்ரூபமாக அமைஞ்சிருந்தது. ஸோ இது ஒரு 4 to 5 days நாங்கள் பிளான் பண்ணோம். யார் யாருக்கு என்னென்ன போடலாம், அப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபி, அது நிறைய செலஃப் பிக்ஸ் தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணோம். எங்கெல்லாம் கான்டோர் பண்ணோம். ஸோ க்ரீன் அது ரொம்ப பச்சையாக்க வேணாம், அது பச்சையம்மன் மாதிரி மாறிடும் அப்படின்றதுனால மீனாட்சிக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த நார்மல் சாரியை எப்படி அழகாக கட்டி அதுக்கு எப்படி ஒரு கச்சை மாதிரி நடுவில் போட்டு அண்ட் அந்த ஜுவல்லரி அண்ட் அந்த நெத்தியில் வைக்கக்கூடிய அந்த விபூதி பட்டையிலேருந்து எல்லாமே நுணுக்கமாக மேபி ஒரு குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் ஸ்டில் அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அண்ட் மீனாட்சி அம்மன் பின்னாடி அந்த தூண், அந்த மண்டபம், ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபிக் செட்டப்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து வர்றது சந்தோஷி மாதா. ஸோ ரொம்ப அழகான ஒரு மாதா இவங்க. அது இல்லாமல் இவங்க ஃபோட்டோகிராஃப் எங்களுக்கு கிடச்சது எல்லாமே ஒரு பளிங்கு கலரில் ஒரு மார்பிள் மாதிரியான ஒரு ஃபேஸ் கலர் தான் நிறைய இருந்தது. அண்ட் நல்ல ஒல்லியாக நல்ல ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு மாடலுக்கு அண்ட் இவங்க யாருமே ப்ரொஃபஷ்னல் மாடல்ஸ் கிடையாது. எனக்கு அப்பப்போ வரக்கூடிய பிள்ளைங்க தான் மாடலாக. ஸோ அவங்கள எல்லாரையும் நான் பிக் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த கிரீடம், அவங்க ஒரு ராணி மாதிரி துப்பட்டா போட்டிருப்பாங்க தலையிலேருந்து. ஸோ அதே மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ண. அண்ட் ஈவன் லென்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம ப்ரைடல் மேக்கப் யூஸ் பண்ணுற லென்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலை. இது எல்லாமே இந்த க்ரியேட்டிவ் மேக்கப்புக்காக வரக்கூடிய லென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இவங்களுமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. அந்த நான் எதிர்பார்த்த அந்த ஒரு மார்பிள்
ஃபேஸ் ஃபினிஷ் வரணுன்றது அப்படியே தத்ரூபமாக அமைஞ்சிருந்தது. ஸோ முயற்சி தாங்க ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம வந்து பண்ணணும், நம்ம இது அது பண்ணணும், இறங்கி வேலை பார்க்கணும், இறங்கி நீங்கள் பண்ண வரணும். ஸோ அப்போ தான் வந்து யூ கேன் சக்சீட். நம்ம பேஷன்றோம், எனக்கு வந்து பிடிக்கும் மேக்கப் பண்ணுறதுன்றோம், ஆனால் அதுக்கான முயற்சி என்ன எடுக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லலிதாம்பிகை. ஸோ லலிதாம்பிகையுமே எனக்கு ரொம்ப அப்படி பயங்கர ப்ராம்ப்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருந்தது. இவங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் கொடுத்துருந்தோம். அண்ட் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லென்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு. ஒரு சாமி மூவிலெலாம் நம்ம பார்ப்போம்ல, ரம்யா கிருஷ்ணன் எப்படி இருப்பாங்க, அந்த கண்ணெல்லாம் எப்படி இருக்கும், அது இல்லாமல் கூகுளில் பிக்சர்ஸ், அந்த ரியல் லலிதாம்பிகையுடைய பிக்சர்ஸு, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்து பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஷேட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப கற்றுக்கிட்டாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அன்றைக்கி ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த ஷேடிங் கொடுக்கறத நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு, அண்ட் 10 டிஃப்ரெண்ட் லுக்குமே எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹெல்ப்டு. ஒருத்தர் இவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, மாற்றி ஹெல்ப்பும் பண்ணதுனால எல்லாருமே எல்லா லுக்ஸுமே வந்து கற்றுக்கிட்டாங்க அன்றைக்கி. ஸோ இது கண்டிப்பாக சொல்லணும். இவங்க வந்து கொல்லூர் மூகாம்பிகை. ஸோ கொல்லூர் மூகாம்பிகை வந்து ரொம்ப குட்டி முகமாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி அந்த மேக்கப்போட அவுட்புட்டும் எனக்கு அதே மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே பொடியாக வச்சு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது நீங்கள் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தோம், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது, அதையும் பண்ணிட்டோம். ஆனால் யாருக்கு என்னன்றது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலை. ஜென்ரலி பிரைட்டான ஐ மேக்கப், கான்டோரு, அப்புறம் சாரி ஃப்ளீட்டிங், இது எல்லாருக்குமே உதவும் அப்படின்றதுனால இது எல்லாமே ப்ராக்டிஸ் முதலே கொடுத்தாச்சு. அண்ட் லேயர்ஸ் ஆஃப் அந்த ஸ்கர்ட், உள்ளே வந்து ஸ்கர்ட் போட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்கர்ட் லேயராக 2 ஸ்கர்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து புடவை அழகாக கட்டியிருக்கோம் கொல்லூர் மூகாம்பிகைக்கு. ஏன்னா இந்த பிக்கில் எல்லாருமே அந்த அம்பாளுக்கு வந்து குட்டியான ஒரு ஃபேஸ் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அமைஞ்சிருந்தது. எஸ், நெக்ஸ்ட் கம்ஸ் த காளி, கொல்கட்டா காளி. ஸோ இவங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே ஒரே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் பேட்ச்லேருந்து வந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாருங்களேன், நீங்கள் அவுட்புட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு பேர்ல்ஸ் அகாடமியில் படிக்கிறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் ப்ளஸ் திஸ் பியூட்டிஃபுல் இவெண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்ததுக்காகவும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து எங்களோட இன்ஸ்டாகிராமில் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் எது போட்டாலும் நான் ஃபஸ்ட்டு அதில் தான் போடுவேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் கொடுப்பேன் நான். ஸோ பயங்கர ரீச் ஆச்சு இந்த 10 நாளுமே எங்களுக்கு வந்து. ஸோ அம்பாள் வந்து ஒரு குழந்தையிலேருந்து ஒரு குமரியாகி, அதுக்கப்புறம் வந்து ஒரு காளியாகி, அதுக்கப்புறம் சாந்தமாகி வரா மாதிரி ஒரு ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவோம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஓரளவுக்கு முக்கியமான எங்களுக்கு தெரிஞ்ச அம்பாள், எங்களுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருந்தோம். இவங்க வந்து வைஷ்ணவா தேவி. ஸோ காஷ்மீர் நார்த் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்பாள் இவங்க, வைஷ்ணவா தேவி. ஸோ இவங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு அந்த பிளாக் பிக்ஸ் தான் கிடச்சிது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஏர் ப்ரஷ் மேக்கப், பிளாக் வந்து பேஸ் கொடுத்துட்டு கோல்டு மட்டும் ஏர் ப்ரஷ் மேக்கப்பில் அங்கங்கே அந்த கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக கொடுத்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கோல்டு டிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஏப்ரஷ் மேக்கப். ஸோ மேக்கப் நம்ம படிக்கிறோங்க, நிறைய வகையில் படிக்கிறோம். ஸோ அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் பேர்ல்ஸ் அகாடமியோட ஒரு பெரிய ஸ்பெஷலாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இவங்க பேர் வந்து காயத்ரி கிருஷ்ணன். நிறைய சீரியல்ஸ் அண்ட் நிறைய ஹேங்கரிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் பார்த்து செலக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த கண், மூக்கு, வாயெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படி கொஞ்சம் கண்ணு மெயினாக கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு இந்த 4 கை 6 கை எல்லாமே வந்து அந்தந்த இது வச்சு கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ இவங்க வந்து சரஸ்வதி, ஸோ கலைவாணி. ஸோ சரஸ்வதி பார்த்திங்கன்னா அவங்களுமே ரொம்ப அந்த ஒயிட் அண்ட் ரெட் சாரீ கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாமே அவங்க தாங்க பண்ணாங்க. ஸோ நிறைய வந்து ஒர்க் பண்ண வச்சோம். ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதுவும் எங்களுடைய சப்போர்ட்டில், ஏன்னா நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் கூட அப்படின்றது போது அந்த ஒரு பர்ஃபெக்டாக வரணுன்றது ரொம்ப எதிர்பார்த்தோம். ஒரு செயினோ ஒரு நெக்லஸோ நகரக்கூடாது, அண்ட் அந்த நிற்கிற பொசிஷன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ்லேருந்து அந்த சாரியிலேருந்து அந்த சாரி கட்டுற விதத்துலேருந்து அந்த சைடில் வருது பாருங்கள் ஃப்ளீட்ஸு. ஸோ இது வந்து கச்சம் போல் கட்டியிருந்தோம். ஸோ இந்த கச்சம் போல் கட்டுறதை வந்து இவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் எல்லாரும் கற்றுக்குறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் வி ட்ரெயின் தெம். ஸோ யூ கேன் see the output.
ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து நவம்பர் 18th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வி வில் allow only 15 students per batch, not more than that. ஓகே. ஸோ கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு எப்படி இருக்கும். ஸோ இவங்களுமே ஒரு பியூட்டிஃபுல்லான அம்பாள், எல்லாருக்கும் தேவையான ஒரு அம்பாள் லக்ஷ்மி. ஸோ அவங்களுக்கு அந்த பொட்டு, அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த சாந்து பொட்டு, ஒயிட் சாந்தில் நம்ம எப்படி அந்த க்ரியேட்டிவாக அதை வைக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக. என்ன அந்த அவங்களுடைய இது பார்த்திங்கனாலே தெரியும், கிரீடம் பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே தத்ரூபமாக அந்த கிரீடத்தில் இருந்து, ஏன்னா எல்லா சாமிக்கும் வந்து நம்ம கிரீடம் வாங்கினோன்னா எல்லாம் ஒரே மாதிரி வரும். ஸோ ஒன்றுமே வந்து ஹோம்ஒர்க் பண்ணி முதல் நாளே எல்லாமே வாங்கி வச்சு அந்த மாலையிலேருந்து, ஸோ தட்ஸ் ஹவ் வி ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக்குறாங்க. நம்ம தனியாக ஒரு ஷூட் பண்ணால் என்னெல்லாம் நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், எப்படிலாம் அதை எடிட்டிங் பண்ணி பிக்சர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது கற்றுக்குறாங்க. இது ஓவராலாக ஒரு குரூப் ஃபோட்டோ, குரூப் வீடியோ, அது எல்லாமே பார்க்குறேன். எல்லா அம்பாலும் சேர்ந்து தரிசனம் கொடுத்த ஒரு ஃபோட்டோ இது. நடுவில் வந்து லலிதாம்பிகை, பின்னாடி வைஷ்ணவா தேவி. ஸோ சைடில் எல்லா தெய்வங்களுமே இருக்கிற மாதிரி பண்ணிது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்குமே அந்த டே வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ட் அண்ட் ஒரு வைப்ரேஷனாக இருந்தது எங்களுக்கு அகாடமி பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா மாடல்ஸ்க்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ மூலயமா. பிகாஸ் அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. ஸோ வி ஆல் வேர் வெரி டயர்ட் ஆக்சுவலி. ஆனால் மாடல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச லுக்கில் வந்து அவங்க டயர்ட் ஆகவே இல்லை. ஸோ எல்லாரோடையுமோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடமும் கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோவும் வி ஆல் ஹேட். ஸோ வி என்ஜாய்ட் த டே மோர் தென் தட் they all studied. So see you all in another video. Thanks for watching. Yes,